நியூ இயருக்கு இன்னும் 34 இருக்கும் நாள் பட்சத்தில் 6 கிலோ குறைக்குது. நீங்கள் 4 நம்பர் 9 தொழில்களே காலங்காலத்தில் இருந்துச்சு. எங்கள் அம்மா அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு சொன்னாங்க. இதுக்குன்னா அந்த எலெக்ஷனுக்கு வந்து ஓட்டர் ஐடி ஏதோ வெரிஃபிகேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அது என்ன ப்ரொசீஜர்னு கேட்கலான்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு அங்கேருந்து அங்கிட்ட ப்ரொசீஜர்லாம் கேட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி குளிச்சு ரெடி ஆகிடுச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சாம் நண்பரோட அண்ணன் கல்யாணத்துக்கு போகிற இன்றைக்கி நம்ம. அதனால் பசங்கள்லாம் திரட்டி நம்ம பையன் நண்பர் பார்த்தீங்கன்னா எப்படி மாசாக அந்த பேகி பேண்ட்டுக்கும் ஃபார்மல் ஷர்ட் போட்டு பக்காவாக வராரா. அவர் தான் மாசு போடுறவரும் ஒரு அழகான கண்கூலாக கரைச்சி பார்த்தேன் தோழர்களே. அருமையான அருமை, அப்படி அருமை படத்தில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதை அப்படியே பார்த்துட்டு டவுன் ஹால் போயாச்சு. டவுன் ஹால் வேலை தான் போயாகணும், இன்னும் இல்லை வேறு வழியாக போகலாம். பட் நம்ம பசங்களுக்காக அதை சுற்றி எத்தி போனோம். போகிற டவுன் ஹாலில் நான் பசங்களுக்காக வெயிட்டிங்கை போட்டு அப்படியே அவனுக்கு எங்கே இருக்கான்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம அரிமாப்பில் கேட்டுனே இருந்தாப்புல. வர வேண்டிய லிஸ்ட்டில் நம்பர் 1 நம்ம குட்டி புலி கஸ்மா மாசா வந்தாப்புல. திருப்பூர்ல இருந்து வரும்போதே சார்ஜரும் கையில் கொண்டு வர பார்த்தீங்களா. ஏனென்றால் அவர் ஃபோனில் சார்ஜ் இல்லையாமா. அதனால பக்கத்தில் கடையில் கூப்பிட்டு சார்ஜெலாம் போட்டு ஃபோனும் சார்ஜ் கையில் கொண்டு வந்தாப்புல. ஒரு சில காரணங்களால் நம்ம கிஷோரியும் நம்ம அரிமாப்பிலையும் பஸ்ஸில் ஏற்ற மாதிரி ஆகிப்போச்சு. அவனுக்கு இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன். போகிற வெளில ஃபுல் பண்ண அதெல்லாம் வீடியோவில் போட முடியல. அதனால் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. போனோடனே நம்ம சாம் நம்மளே வாங்க வாங்க வாங்கன்னு சும்மா வரவேற்றுட்டே இருந்தாப்புல. நானும் அழகாக தலையெல்லாம் சீவி அப்படி கிளம்பி சும்மா ஜாலியாக கிளம்பியாச்சு. ஃபுல் பண்ணு கைஸ். ஆனால் ஒரு சில போட முடியாமல் ஒரு சங்கட்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா வீடியோ இதெல்லாம். அதாவது ரிசப்ஷன் என்னமோ சாயந்தரம் ஒரு 6 மணி அளவில், நாங்கள் போனது ஒரு 8:30 மணி அளவில். ஏன்னா பல தட்டைகளை அடித்து உடச்சி சும்மா அப்படி போனோம். அதனால் 8:30 ஆகி போச்சு. எல்லோரும் போனதுக்கப்புறம் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம். ஸோ அப்படி ஜாலியாக பேசின்னு அப்படி என்னை பார்த்து உங்களுக்கு என்ன தோண மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து நம்ம வந்து விளையாட சாப்பிட்றதுக்கு போயிட்டாச்சு. எல்லோரும் அழகாக சாப்பிட்டு எல்லாம் பேசிட்டு ஊர்க்கதை உலகதை எல்லாமே பேசிட்டு அங்கே இருக்கிற மேனும் நம்ம சாம் நண்பருக்கே தெரினா பார்த்துக்கோங்களே. சாம் நண்பருக்கு தான் சான்ஸ்னு சொல்லிச்சு. சும்மா ஃபுல் கலாச்சாட்டுச்சு. இப்போ நம்ம அவங்க வீட்டுக்கு போனால் ஏதாவது ட்ரீட் வாங்கி தரணுமா இல்லையா. அதனால் ட்ரீட் வாங்கி சொல்லிட்டு குல்ஃபியும் ரோஸ் மில்க்கும் வாங்கி தப்பில்லையா. 2 குல்ஃபி முக்கி சாப்பிட்டா சும்மா அருமையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நண்பர்களாக அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ணுன்னு அப்படியே ஊர்க்கதெல்லாம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு லேட்டாக போய் திட்டு வாங்கிட்டு சாப்பிட்டு உறங்க வீட்டு. இந்த மாதிரி மெம்பர் தான் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வட்டா.